ஆபிரகாமின் விசுவாசத்தை தேவன் சோதிக்க விரும்பினார். அவர், உன் மகனும் நீ நேசிக்கிற ஒரே மகனுமான ஈசாக்கை அழைத்துக் கொண்டு நான் காட்டும் மலையிலே போய் அவனை தகனபலியாகச் செலுத்து என்று கூறினார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஈசாக்கையும் 2 வேலைக்காரர்களையும் அழைத்துக் கொண்டு தேவன் காட்டிய இடத்திற்கு புறப்பட்டார். 3ஆம் நாளில் அந்த மலையை தூரத்திலிருந்து பார்த்தார். வேலைக்காரர்களிடம், நீங்கள் இங்கேயே இருங்கள், நானும் பிள்ளையும் அங்கே சென்று தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருகிறோம் என்றார். ஈசாக்கு பலிக்கான விறகைச் சுமந்து கொண்டு சென்றான். ஆபிரகாம் நெருப்பையும் கத்தியையும் எடுத்துச் சென்றார். ஈசாக்கு, அப்பா, தகனபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். மலையில் சென்றபின் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி விறகுகளை அடுக்கினார். பின்னர் ஈசாக்கை கட்டி பலிபீடத்தின் மேல் வைத்தார். ஆபிரகாம் தன் மகனை பலியிட கத்தியை எடுத்தபோது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையின் மேல் உன் கையை போடாதே என்று அழைத்தார். ஆபிரகாம் சுற்றி பார்த்தபோது முட்புதரில் கொம்புகள் சிக்கியிருந்த ஒரு ஆட்டுக்கடாவைக் கண்டார். அதை ஈசாக்குக்குப் பதிலாக தகனபலியாகச் செலுத்தினார். தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமின் விசுவாசத்தை தேவன் ஆசீர்வதித்தார். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகும் என்று தேவன் வாக்குத்தத்தம் அளித்தார். தேவனை முழு இருதயத்துடன் நம்பி கீழ்ப்படிந்தால் தேவன் நமக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிறார்.